ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 26 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 26 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், 2 நாளாக ரொம்ப கம்மியாக earn பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய earn பண்ணோம்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துன்னு போயினே இருக்க ஒரு பிக்கப்பு. அவங்கள கூட்டின்னு போய் டென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அண்ணா ஒரு பிக்கப் இருந்துச்சு. அவங்கள கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணிவிட்டு பஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிக்கின்னு வந்து சாப்பிட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பங்குக்கு வந்து ஒரு 310 கேஸ் போட்டுட்டு ஒரு பிக்கப் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிக்கப் வந்துச்சா, சரி பிக்கப் பண்ணலான்னு போயினே இருக்கேன். கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி டேடாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே முன்னால் போயினே இருக்கேன். இன்னொரு பிக்கப் வந்துச்சு. சரி பிக்கப் பண்ணிட்டு அவங்களும் பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயினே இருக்கேன். டேடாக அவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் மண்டவரி ஆகிடுது. ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாதி வழியே வந்து டேடாக கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி இப்போ இன்னொரு பிக்கப் வந்திருக்கு, வாங்க அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னால் போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணலாம். இல்லை அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் டேடாகவும் ஆகிடும். ஓகே, வாங்க போய் பிக்கப் பண்ண கண்டினியூ பண்ணுறேன். அவங்கள ட்ராப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஒரு பிக்கப்பு. அவங்க கீபோர்டு வச்சு மூஞ்சே மஸ்ட்டு இருக்காங்க. இவங்கள ட்ராப் பண்ணுறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 26 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1870 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1550 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த 3 நாள் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி சொன்ன மாதிரி கொஞ்சம் நிறையா earn பண்ணியிருக்கோம். இது பத்தாது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா earn பண்ணணும். இன்னொன்று, நான் அந்த ஆட்டோ கிரீஸ் அடிக்கிறதுக்கு பண்ண தெரியுமா, இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட்டோக்கு மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். இது 3 நாளாக நான் கேட்டுன்னு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் நான் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால என்னால் அது சரியாக இது பண்ண முடியல. சில பேர் நீ ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல இருப்பா, அப்போ தான் அவங்க தெரிஞ்சு அவங்க தேடின்னு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுனா ஒரு வழி பண்ணலாம். ஓகே, அதுக்காக நான் கொஞ்சம் பிளான் பண்ணின்னு இருக்கேன். அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று, இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.